Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. மேற்கு வங்க தேர்தலில் நாங்கள் தோற்கவில்லை, எனவே பதவி விலக முடியாது என்று மம்தா பானர்ஜி தெரிவித்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திரிணாமுலிடமிருந்து பாஜக திருடியிருக்கிறது என்றும் மம்தா பானர்ஜி ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். நீதிமன்றம் கூட தங்களுக்கு நீதி வழங்க தவறிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தன் வாழ்நாளில் இவ்வளவு மோசமான அருவருப்பான தேர்தலை பார்த்ததே இல்லை என்றும் கடுமையாக பேசியிருக்கிறார் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. ராஜினாமா கடிதம் கொடுக்க ஆளுநர் மாளிகைக்கு செல்ல மாட்டேன் என்றும் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். தாங்கள் தோற்கவில்லை என்றும் அதனால் பதவி விலக முடியாது என்றும், மேற்கு வங்க தேர்தலில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டிருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி முன்வைத்திருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளை திரிணாமுலிடமிருந்து பாஜக திருடியிருப்பதாகவும் நீதிமன்றம் கூட தங்களுக்கு நீதி வழங்க தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, மேற்கு வங்க தேர்தலில் தாங்கள் தோற்கவில்லை, ராஜினாமா கடிதம் அளிக்க செல்ல முடியாது அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. கூடுதல் தகவல் என்ன? தேர்தலிலே எண்ணற்ற முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக வாக்கு எண்ணிக்கையிலே மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடைபெற்றுள்ளது எனவும், தான் தனது சொந்த தொகுதியிலே 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருந்த நிலையில் பின்னர் முறைகேடுகள் நடைபெற்று தான் தோற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதே போலவே திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தோற்கவில்லை எனவும், கிட்டத்தட்ட 100 தொகுதிகளுக்கு மேல் முறைகேடாக பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவாக முடிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவும், ஆகவே இந்த தீர்ப்பை தான் ஏற்கவில்லை, நிராகரிக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். வாக்கு எண்ணிக்கை மையத்திலே முறைகேடு நடப்பதாக அறிந்து நான் அங்கே சென்றேன். எனது கார் நிறுத்தப்பட்டது. காரை நிறுத்திவிட்டு நான் அங்கு சென்றபோது எனக்கு கிடைத்த தகவல், பாஜக வேட்பாளர் அங்கே சிஆர்பிஎஃப் வீரர்கள் உதவியுடன் முறைகேடுகளில் ஈடுபடுகிறார் என்பதே. அதற்காகத்தான் அதை தடுப்பதற்காக அங்கே நான் சென்றேன். ஆனால் என்னை உள்ளே செல்ல விடவில்லை. என் வாகனத்தை தடுத்தார்கள். நான் வாகனத்தில் இருந்து இறங்கி சென்றபோது என்னை தாக்கினார்கள். என்னை பல முறை தாக்கி அங்க வாக்குப்பதிவு மையத்தில் நடைபெறும் முறைகேடுகளை தடுக்க முடியாமல் செய்து விட்டார்கள். அந்த சமயத்திலே அங்க சிசிடிவி கூட அணைக்கப்பட்டிருந்தன என்றெல்லாம் பல்வேறு குற்றச்சாட்டுகளை மம்தா பானர்ஜி அடுக்கியிருக்கிறார். ஆகவே ஏற்கனவே பாஜக திட்டமிட்டு வாக்கு எண்ணிக்கையிலே முறைகேடு செய்ய வேண்டும் என்று அந்த வகையிலே எங்களை தோற்கடித்திருக்கிறது. இந்த தோல்வியை ஏற்க முடியாது. என்னை தாக்கியது, இது போன்ற ஒரு மோசமான தேர்தலை நடத்தியது ஆகியவை பிரதான குற்றச்சாட்டுகள் என மம்தா பானர்ஜி செய்தியாளர் சந்திப்பிலே தெரிவித்திருக்கிறார். ஆகவேதான் அவர் இது மிகவும் முறைகேடாக நடத்தப்பட்ட தேர்தல், முறைகேடாக அறிவிக்கப்பட்ட முடிவு, ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேர்தல் முடிவை நிராகரித்திருக்கிறார். பிரியா, இப்போது அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் என்னென்ன குற்றச்சாட்டுகளை பகிரங்கமாக முன்வைத்தார் அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஆனா பிரதமரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் இந்த விஷயத்துல தலையிட்டு இது ஜனநாயகத்திற்கு எதிரான முடிவு அப்படிங்கிற குரல்களையும் பதிவு செஞ்சிருக்காங்க. அது தொடர்பான தகவல் இருக்காங்க கணபதி? நிச்சயமாக, அதாவது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி முடித்து மேற்கு வங்கத்தில் உள்ள தொகுதிகளுக்கு முடிவுகளை அறிவித்திருக்கிறது. அப்படி முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையிலே அந்த முடிவுகளுக்கு எதிரான புகார்கள் இருந்தால் தேர்தல் ஆணையத்திலேயே அளிக்கலாம். அப்படியும் தேர்தல் ஆணையத்தில் நியாயம் கிடைக்கவில்லை என்று தோன்றினால் பின்னர் நீதிமன்றங்களிலே வழக்கு தொடுக்கலாம். இப்படி பல்வேறு விதமான நடைமுறைகளை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் மம்தா பானர்ஜியிடம் இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்டமாக எத்தகைய நடவடிக்கைகளை எடுப்பார் என்பது மிகவும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இந்த தேர்தலிலே நாங்கள் பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுவோம், ஒவ்வொரு முறையும் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று பிரச்சாரம் செய்கிறது. அப்படி தவறான பிரச்சாரத்தை இந்த முறையும் செய்தார்கள். ஆரம்பத்திலேயே
பாரதிய ஜனதா 195 முதல் 200 இடங்களிலே வெற்றி பெறும் என அறிவித்துவிட்டு பின்னர் அந்த அறிவிப்பு தொடர்பான செய்திகள் தொலைக்காட்சிகளே வரும்படி செய்துவிட்டு முறைகேடுகளிலே ஈடுபட்டார்கள் என்று மம்தா பானர்ஜி குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே இந்த முறைகேடுகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரங்கள் இருந்தால் மட்டுமே தேர்தல் ஆணையம் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கும். ஆதாரங்கள் வலுவாக இருக்கும் என்றால் அதன் அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்க முடியும், விசாரணை நடத்த முடியும். அப்படி ஆதாரங்கள் இல்லை என்றால் மம்தா பானர்ஜி இதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் ஆணையம் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றங்களை நாட வேண்டிய சூழல் ஏற்படும். ஆகவே தேர்தலிலே தோல்வி ஏற்பட்டிருக்கிறது திரிணாமுல் காங்கிரசுக்கு. அதற்கு முறைகேடுதான் காரணம் என்பதற்கான ஆதாரங்களை அவர்கள் முன்வர வேண்டும். அப்படி முன்வராவிட்டால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் இது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. பிரியா, விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.